अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्याः समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये वन्दे नृसिंहजायामनादिमायामपोहितुं हेयां सुललितसुन्दरकायां सुरेन्द्रगेयां सुरऋषिभिर्ध्येयां दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं वेगोद्वेलस्सुवेलक्किमिदमितिमितो मन्त्रितो वानरेन्द्रैः मायामानुष्यलीलामभिनयति हरौ लब्धसेवा विशेषः वैदेही कर्णपूरस्तवकसुरभिनायः समाश्लेषितोष्टा तृष्णाः पारिप्लवानां सभवति गरुडः दुःखवारिप्लवो नः बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्तमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्त्सवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां स शङ्खचक्रलाञ्छनः सदूर्ध्वपुण्ड्रमण्डितः स कण्ठलग्नसत्तुलस्य नर्कपद्ममालिकः सितान्तरीयशूतरीययज्ञसूत्रशोभितः ममाविरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषटजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुक्तं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं श्रीमद्रङ्गषटारिसंयमिवराल्लब्धाकमान् तत्त्वयं श्रीमद्वीररघुद्वहप्तषटजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यगिरिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः नमसरसे मकरिदं भागलेयमेतत्र विराजमानानां राजपालयक्षेत्रवासिनां आस्तिकाग्रेसराणां सविधे श्रीरङ्गक्षेत्रवैभवम् अपि च तिरुमलाक्षेत्रवैभवम् अधिकृत्य यत्किञ्चित् प्रस्तोतुम् अवकाशः लब्धः इत्येतत् तदर्थमहं सर्वोत्कृष्टतमम् अवकाशं दत्तवतां सर्वेषाम् आस्तिकाग्रेसराणां सविधे दासः अनन्तपद्मनाभः स्वकीयधन्यान् निवेद्य स्वकीयवाक्शुद्ध्यर्थं यत्किञ्चित् प्रस्तोतुम् आरभामि तदर्थं सर्वे यूयम् अनुगृह्णन्तु इति सविनयं प्रार्थये மகான்களே ரொம்ப அத்தியுதமான ஒரு சன்னிவேஷம்னா என்ன அர்த்தம்னா ஒரு என்விரான்மெண்ட், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட். இதெல்லாம் எங்கள் ஊரில் கிடைக்காத ஒரு என்விரான்மெண்ட். ராஜபாளையத்தில் இப்படி ஒரு ஆஸ்திகர்கள் இருக்கிறார்கள் என்பதை ராமபிரான் அடியனுக்கு இன்றைய தினம் காண்பிச்சு கொடுத்துருக்கார். நன்னாவே ஏன் யோசிக்கிறீங்க? உங்கள் ரசனையை வெளிப்படுத்துறதை யோசிக்காதீங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு ஆஸ்திகர்களை இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு சிறந்த பக்தருடைய ஆஸ்திகாகிரேசருடையதான பிறந்தநாள் திருவிழாவை முன்னிட்டு இப்படி ஒரு கூட்டம் நடத்தப்படுவது என்பது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நான் நினைக்கிறேன். சாதாரணமாக பிறந்தநாள் விழா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும், பிறந்தநாள் விழானா என்ன பண்ணுவான்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த பிறந்தநாள் விழா ரொம்ப யூனிக்காக இருக்குது. அதுவும் அங்கே சொல்லும் பொழுதே 40 வருஷமாக இந்த மாதிரி ஒரு சத் சங்கம் நடக்கிறது. இப்படி ஒரு ஆஸ்திகர்கள் சேர்ந்திருந்து சமுதாயமாக இந்த இடத்துல சனாதன தர்மத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நெஞ்சமெல்லாம் பூரித்து போய் உங்களை ப்ரைஸ் பண்ணணுன்றதுக்கோசரம் ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கோசரம் சொல்லலை, ஒரிஜினலாகவே ஹிருதயத்திலிருந்து என் அப்பன் ராமபிரான் பேச வைத்த பேச்சு உங்களுடைய பெருமையை பேசுகிறேன். அவ்வளவு ஆனந்தமாக இருக்கு. அதுவும் எவ்வளோ பக்தி ஸ்ரத்தை, என்ன ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, என்ன ஒரு ரிசப்ஷன். சில ஊர்களுக்கு நாங்கள் உபன்யாசம் போவோம். நாங்கள் உபன்யாசம் போடனச்சே இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்பேன், எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு கேட்பேன். அங்கே இருக்கிற சொன்னேன், எவ்வளோ நேரம் வேணால் பண்ண, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்க மாட்டோம். அது ஒன் சௌகரியம். நீ எவ்வளோ நேரம் வேணால் பேசிட்டு நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், அப்புறம் கிளம்பி போயிடுவோம் அப்படின்ட்டுருவான். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அட்டன்டிவாக இத்தனை பேர், அதுவும் அவுட் சைட் த கேம்பஸ் அப்படின்ற மாதிரி உட்காந்துண்டு ஒரு நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதான ஒரு ஆவலோடு இவ்வளவு ஆஸ்திகர்கள் சேர்ந்திருப்பது உண்மையிலேயே பரம சௌபாகியம். நிச்சயமாக இத்தனை நாள் நான் இதை மிஸ் பண்ணிட்டேன். அப்படியே ஆண்டாளை செவிச்சுட்டு அப்படியே போயிருந்த என்ன ஆண்டாளும் பாதுகாதேவியும் மரியாதையாக இன்றைக்கி ராஜபாளையம் போ, அங்கே இருக்கிற இவ்வளோலாம் பாரு, இப்போயாவது உனக்கு சனாதன தர்மத்தினுடைய ஆணிவேர்களான பல பேர் இன்னும் இங்கே இருந்துருக்கான்னு தெரியட்டும் என்று காண்பித்தருளினாள். அதனால் இன்றைக்கி ராஜபாளையத்தில் 2 நாட்கள் நாம் உத்தம க்ஷேத்திர விசேஷமான 2 க்ஷேத்திரங்களை பற்றி பேச போகிறோம். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஒரு தன்னேற்றம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் இஸ் யூனிவர்சல், ஓப்பன் ஃபார் ஆல். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது, எல்லாருக்கும் பொது தான். வைஷ்ணவம் அப்படின்னாலேயே அது யாரோ ஒருத்தருக்கு அப்படின்றதாக அர்த்தம் பண்ணக்கூடாது. வைஷ்ணவம்ன்றது எல்லாருக்கும் பொது.
சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு பெரிய மகான், அவர் சாதிப்பார், அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் முடியும். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம்ன்றது எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய சம்பிரதாயம். எல்லாருக்கும் மோட்சம் என்னும் உயர்ந்த ஒரு கொள்கையை சுவாமி ராமானுஜர் காட்டி தந்த வழி அது. நாராயணனே நமக்கே பறை தருவான். முதல்ல ஓப்பனிங்லேயே ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய பாசுரத்தில் பைந்தமிழ் பாசுரத்தை பாடி நாராயணனே பறை தருவான், நமக்கே பறை தருவான் என்று அறுதியிட்டு பேசின பேச்சு. அதில் ஆழ்வார்களுடைய பாசுரத்தினாலே 12 ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தம் என்று அருளி செய்திருப்பதினாலே 4000 அடியோங்கள் வாழ்வே, எங்களுக்கு வாழ்க்கையே 4000 திவ்ய பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்ணுவது. அருளிச் செயலில் பொழுதுபோக்குவதுன்னு பேர் இருக்கு. அருளிச் செயலில் பொழுதுபோக்குவது. அருளிச் செயல் அப்படின்னு கேட்டால் அதில் பெருமாளுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அருளிச் செயலை கேட்கணும்னா அவன் ஓடி வந்துடுவான். ஒரு சுவாமி நல்ல 4000 திவ்ய பிரபந்த அதிகாரி, அப்படியே கரதலையாக 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லுவார். அவருக்கு வெத்தலைப்பாக்கு போடுற பழக்கம் உண்டு. வெறும் வெத்தலைப்பாக்கு போட மாட்டார், அதில் 3, 4, 5 எல்லாத்தையும் சேர்த்துப்பார். அது கொஞ்சம் பேட் ஹேபிட் தான், பட் ஆனால் அவருக்கு அந்த ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதான் கையில் ஒரு வெத்தலை பொட்டி ஒன்று வச்சுருப்பார். எப்போ அந்த வெத்தலை பொட்டி, அந்த காலத்தில் களிப்பாக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போல்லாம் ரோஜா பாக்கு, கிரெயின் பாக்கெல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் களிப்பாக்குன்னு ஒரு உருண்டையாக கொட்டை மாதிரி இருக்கும். அதுதான் ஒரிஜினல் பாக்கு, பீட்டன் பாக்கு அப்படி சொல்லுவாங்க. அந்த பாக்கு எடுத்து வாயில் போட்டுப்பார், வெத்தலை போட்டுப்பார். பாருங்கோ, என்ன மிராக்கள் தெரியல, எப்படி வந்தது தெரியல. எங்கே இருந்தோ இந்த சைஸ் ஒரு சின்ன சால கிராமம் அந்த பொட்டிக்குள்ளே வந்துடுச்சு. அது எதில் கலந்தது, எப்படி கலந்தது தெரியாது. ஒரு சாலக்கிராமம், சாலக்கிராமம் சாட்சாத் விஷ்ணு ஸ்வரூபம். சாலக்கிராமம் அப்படின்னாலேயே அது விஷ்ணு மூர்த்தி. சாலக்கிராம சிலா அப்படின்னு பேர் இருக்கு. திருவாராதனங்களில் ஒருத்தருடைய வீட்டில் 12 சாலக்கிராமங்கள் இருந்ததுன்னா அந்த வீடு திவ்யதேசம். அவ்வளோ பெருமை சாலக்கிராமத்துக்கு. ரங்கநாதன் பெரிய பெருமாள் சேவிக்கிறமே, பெரிய பெருமாளுடைய திருமேனி சாலக்கிராம மூர்த்தி அப்படி சொல்லுவான். அனந்தபத்மநாபனுக்கு இப்போ சமைத்திருக்கக்கூடிய, இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மூர்த்தி திருமேனி முழுக்க சாலக்கிராமம் நிரம்பி இருக்கு அப்படி சொல்லுவான். அந்த மாதிரி சாலக்கிராமம்ன்றது ஒரு ஆச்சரியம், ஒரு பெரிய விசேஷம். பெருமாளுக்கு சாலக்கிராம மூர்த்தி, பெரியாழ்வாரே சாலக்கிராமம் உடைய நம்பி என்று பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுறார். அந்த சாலக்கிராமம் அவர் வந்துடுத்து. அவர் அது என்னதுலாம் பார்க்கல, அப்பப்போ பேசிட்டு திவ்ய பிரபந்த சேவாகாலம் பண்ணிட்டு அந்த கொட்டைப்பாக்க வாயில் போட்டு போயிரு. அது சாலக்கிராமம். ஒரு கடி கடிச்ச உடனே எப்படி இருக்கும், கல்லை கடிச்சா என்ன ஆகும், திருப்பி என்ன பண்ண எடுத்து அந்த பொட்டியில் வச்சுருவார். அவருக்கு தூக்கி போடணும்னு கூட தோணலை. தூக்கி போட்டுக்கலாம், ஆனால் தூக்கி கல் தானே அது. அது அவர் என்ன கண்டார், தூக்கி போட்டுக்கலாம், தூக்கி போட்டா அது பொட்டிவிலே வச்சுருவார். அப்பப்போ வாயில் போகும், திருப்பி வெளில வந்துடும். இதே நடந்தது. ஒரு நாள் அவருடைய ஃப்ரெண்டு அவர் வெத்தலை போட்டுட்டு இருக்கச்சா எடுத்து வச்சிட பார்த்தேன். என்னது இதுன்னு பார்த்தா, என்னடா இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறா, அயோக்கியத்தனம் பண்ணுறா, இது என்ன தெரியுமா, இது சாலக்கிராம மூர்த்தி அப்படின்னு. எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, எப்படி வந்ததுன்னு தெரியல, எத்தனை நாளாக இந்த பொட்டிக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் கொட்டை பார்க்கணும்னு நினச்சி அப்பப்போ போடுவேன், அப்புறம் திருப்பி வச்சுருவேன், தூக்கி போட எனக்கு தோணல. அதை கொண்டான்னு வாங்கிட்டு போய், பெருமாள் இல்லையா, பெருமாளை எப்படி பூச்சிக்கணும், அவருக்கு போய் பால், தயிர், தேன், நெய், சந்தானம்னு பிரமாதமாக திருமஞ்சனம் பண்ணுறார். ஏன்னா இத்தனை நாள் வாயில் போயிட்டு வர வந்திருக்காரு, அந்த பகலக்கட்டை வாயில் தூக்கி தூக்கி போட்டிருக்காரு இல்லையோ, அதெல்லாம் உபச்சாரம் பண்ணி பெருமாளுக்கு விடாய் தீரும்படியாக அதை எடுத்து பால், தேன், சயிறு, சந்தனம்லாம் சேர்த்தெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினார். புஷ்பம் பூவெல்லாம் சாத்தினார். ஆச்சு, ராத்திரி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார். யார், வாங்கிட்டு போய் பூஜை பண்ணவர். ராத்திரி ஆச்சு, ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கம் அவருக்கு. அப்போ திடீர் எழுந்துரு, என்ன இழுத்துட்டு வந்துட்டு நீ நான் குறைச்ச விட்டு தூங்கிட்டு இருக்கேன். என்ன சத்தம் கேட்கறது, எழுந்து வந்தா சங்க சக்கர கதாதாரியாக பீதாம்பர சுசோபிதனாக வனமாலா விராஜிதனாக எதிர ஒரு பெருமாள் சேவை சாதிக்கிறோம். உடனே இவர் பெருமாளே தேவதேவா சர்வேஸ்வரா புருஷோத்தமான நிறுத்து. நான் பெருமாள், என்ன பெருமாளே, நான் யாரு தெரியலையா, தெரியல, நான் தான் அந்த பொட்டியில் இருந்த சாலக்கிராம பெருமாள், அந்த பொட்டியில் இருந்த சாலக்கிராம பெருமாள் நான் தான் அப்படின்னு. பத்தியா பெருமாளே, எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம், என்ன மாதிரி ஒரு தரிசனம், அந்த வெத்தலை பொட்டியில் எவ்வளோ கஷ்டப்பட்ட நீ, உன்னை கொண்டு வந்து இன்னைக்கு தேனும் பாலும் சந்திரமும் தயிரும் குத்தி திருமஞ்சனம் பண்ணிட்டேன், எனக்கு காட்சி கொடுக்க வந்தேன். பலாறு ஒரு அரவச்சான் பெருமாள். உன்னை எவன்டா எனக்கு கொண்டு வந்து இங்கே வைக்க சொல்லி தின்னான் இல்லையா, அவன் வாயில போட்டுட்டான். அது திவ்ய பிரபந்தம் சொல்ற வாயிடாது. அந்த பொட்டிக்குள்ள உருண்டு போன எனக்கு அதுல இருந்து வெளில போக தெரியாதா, அதுக்குள்ள வந்திருக்கிற எனக்கு வெளியில போக தெரியாதா, நானா ஆசைப்பட்டு. ஏன்னா அந்த திவ்ய பிரபந்தம் மணக்கிற வாய் அது. நீ புகழையும் வெத்தலையும் சுண்ணாமையும் பார்த்துட்டு இருக்க, அவன் அப்பப்ப வாய்ப்புள்ள போயிட்டு வந்தானா அங்க திவ்ய பிரபந்தத்துடைய வாசனை வீசுறது. அதுக்கு ஆசைப்பட்டு நான் அந்த பொட்டில் இருந்தேன். என்ன கொண்டு வந்து தேனு, பால், சந்தனம், சீக்கா அப்படி அரைப்படின்னு மரியாதையா கொண்டு போய் நான் அவங்ககிட்ட விட்டுடுனேன். பாதராத்திரி நல்ல இருட்டு வேலை, அவர் அந்த சாலக்கிராம பெருமாளை ஏழை பண்ணார். கிட்டு 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 போனார். 4 தெரு தொழில் யாரு, அந்த வெத்தலை பொட்டி, அவர் வீடு இருக்கு. டக்கு டக்குன்னு கதவை இடிச்சார் வீட்டில். அவர் தூக்க காலத்தில் யாரு, நான் தான் அப்படின்னு. என்னப்பா பாதராத்திரி வந்துருக்கு, ஒன்றும் பேசாத, ஆ காட்டு அப்படின்னு வாயில டொக்குன்னு போட்டு விழுந்து சேஷம் ஓடி வந்துட்டார். வேற ஒன்றும் பேசாத, ஆ காட்டு. ஏன்னா திவ்ய பிரபந்தம் என்பதற்கு அவ்வளவு ஏற்றம் உண்டு.
பெருமாள் திவ்ய பிரபந்தம் கேட்கறதுக்கு ஓடி வந்துருவான். வேதம், வேதம்ன்றது அனாதியானது சுவாமி. எழுதாமறை அப்படின்னு வேதத்துக்கு பேரு. கோவில்ல நாளைக்கு ரங்கநாதன் உற்சவம், இப்ப பூபதி திருநாள் பெருமாளுடைய உற்சவம் நடக்கிறது. தை திருநாள், பூபதி திருநாள், ரங்கநாதனுடைய துவஜாரோகணம் நடந்து ஆச்சரியமான உற்சவம். அந்த உற்சவத்தெல்லாம் நீங்க போய் சேவிச்சேன்னா முன்னாடி திவ்ய பிரபந்தம், பின்னாடி வேதம், நடுவுல பெருமாள் போவான். கம்பநாட்டாழ்வான் அற்புதமாக ராமாயணம் அரங்கேற்றம் பண்ணணும் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல. இன்னைக்கும் போனா இந்த பக்கம் வேதாந்த தேசிக சன்னதி, இந்த பக்கம் தாயார் சன்னதி, நடுவுல கம்பருடைய அரங்கேற்ற மண்டபம் இருக்கும். ஒரு பங்குனி உத்திர திருநன்னாளில் நாதமுனிகள் தலைமையில், வைஷ்ணவ ஆச்சாரியரான நாதமுனிகள் தலைமையில் கம்பர் ராமாயணம் அரங்கேற்றம் பண்ணினார் என்று ஒரு கதை சொல்றது உண்டு. அப்ப கம்பர் ராமாயணம் பாடி முடிச்சுட்டு ரங்கநாதன் கிட்ட வந்து விண்ணப்பித்தாராம், நான் அரங்கேற்றம் பண்ண போறேன்னு விண்ணப்பித்தார். அப்ப ரங்கநாதன் கேட்டானாம், நம் ஷடகோபனை பாடினாயோன்னு கேட்டான். நீ எல்லாம் சரி, நீ நம்மாழ்வார முதல்ல பாடினியான்னு கேட்டார். இல்ல பாடலைன்னு. அப்ப முதல்ல நம்மாழ்வார பாடிட்டு அப்புறம் இங்க வா சொன்னார். சரிதான்ட்டு ஷடகோபரந்தாதி என்னும் 100 பாடல்களை கம்பர் பாடினார். அந்தாதி தொகையில ஷடகோபர் விஷயமாக, நம்மாழ்வார் விஷயமாக 100 பாடல்கள் பாடினார். ஷடகோபரந்தாதி பேர். அதுல சொல்றார், வேதத்தில் முன் செல்க மெய்யுணர்ந்தோர் விரிஞ்சன் முதலானோர். வேதம் இருக்கு, பெருமாள் இருக்கான், திவ்ய பிரபந்தம் இருக்கு. அந்த 3 வரிசையை பாருங்களேன். முதல்ல முன்னாடி வேதம் போகும், அடுத்தது பகவான், முதல்ல முன்னாடி திவ்ய பிரபந்தம், திவ்ய பிரபந்தம் சொல்லிட்டே போவா, அடுத்தது பெருமாள், அடுத்தது வேதம் வரும். இப்ப அனாதியான வேதம் இருக்கே, ஆரம்பமே கிடையாது அந்த வேதத்துக்கு. எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக, வேதமே சொல்றது பகவானுடைய மூச்சு காற்று வேதம். எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக, பகவானுடைய மூச்சு காற்று வேதம். அந்த வேதம் பெருமாளுக்கு பின்னாடி வருது. வேதத்தினாலே அறியப்படுபவன் யாரு? வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யஹான்னா கிருஷ்ணன் பகவத்கீதை. எந்த வேதம்னு சொல்லாலேயே அந்த வேதத்தின் பரம்பொருள் எது? வேதத்தினாலே நிரூபணம் பண்ணக்கூடிய பொருள் யாரு? பகவான். அப்ப வேதம் பின்னாடி வருது. வேதத்தின் பொருளான வேத்யன்னு பேர் அதுக்கு. வேதத்தின் பொருளான பிரபு அவன் அதுக்கு முன்னாடி போறான். அப்ப அவனை பின்தொடர்ந்து வேதம் வருதா? அவன் எங்க போறான் அப்படின்னு கேட்டா, எங்கள் குருகூர் கவி, எங்கள் குருகூர் புனிதன் கவி ஓர் பாதத்தின் பின் செல்லுமே தொல்லை மூல பரஞ்சுடரே. ஐயா, எங்க ஆழ்வார்களுடைய திவ்ய ஸ்ரீசுக்திகள் முன்னாடி போயிட்டு இருக்கு, அதை தொடர்ந்து அதை தேடிண்டு பகவான் வரான். அந்த பகவானை தேடிண்டு பின்னாடி வேதம் வருது. அப்ப உலகத்துல எது உயர்ந்தது தெரியறதா? எது உயர்ந்தது? ஆழ்வார்களுடைய பைந்தமிழ் பாசுரங்கள், அந்த ஈரச் சொற்கள் தான் உயர்ந்தது. ஏனென்றால் அதை பின்தொடர்ந்து பெருமாள் வரான். அப்புறம் பெருமாளுக்கு பின்னாடி வேதம் வருது. அப்ப திவ்ய பிரபந்தத்திற்கு இருக்கக்கூடியதான ஏற்றம் வேதத்திற்கு கூட கிடையாதுன்னு காண்பிச்சு. அப்படி ஒரு திவ்ய பிரபந்தத்துக்கு பெருமை. அந்த திவ்ய பிரபந்தங்களை பாடின ஆழ்வார்கள், அவர்களாலே பாடல் பெற்ற திருத்தலங்கள், அந்த திருத்தலங்கள் 108 என்பதாக ஒரு கணக்கு, ஒரு சங்கிய. ஏன் ஆழ்வார் திருவாக்குனால பாடப்படவில்லை என்றால் அந்த பெருமாள்களுக்கு பெருமையே கிடையாது. ஏதாவது ஆழ்வார் போச்சே வரச்சே, ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் அப்படின்னு ஒரு பாசுரம். இது எங்க வந்தது? ஏது வந்தது? அப்பா, காவேரி கரையில எத்தனையோ கோவில்கள் இருக்கு, தென்பெண்ணை ஆற்றின் கரையில எத்தனையோ கோவில்கள் இருக்கு, அமராவதி கரையில எத்தனையோ கோவில்கள் இருக்கு. ஆனா ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் அப்படின்னா கண்ணன் கவித்தலம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அந்த க்ஷேத்திரத்தை தான் ஆழ்வார் பாடினார். அறப்பாசுரம் கூட இல்லை, ஒரு லைன் கூட இல்லை. ஆனா ஆழ்வார் வாயிலிருந்து வந்துருத்துனா அது திவ்யதேசம். அது திவ்யதேசம். முழு பாசுரம் பாடணும்னு அவசியம் இல்லப்பா. ஆழ்வார்கள் திருவாக்கிலிருந்து கொஞ்சம் ஒரு வரி, ஒரு 4 எழுத்து அந்த திவ்யதேசத்தை பத்தி சொல்லிட்டாலேயே அது திவ்யதேசத்துல கணக்கு. அந்த திவ்யதேசத்தை நாம விசேஷமா பிரிச்சு வச்சிருக்காரு. பாண்டிய தேசத்து திவ்யதேசம், தொண்டை மண்டலத்து திவ்யதேசம், சோழ தேசத்து திவ்யதேசம், நடுநாட்டு திவ்யதேசம், சேரநாட்டு திவ்யதேசம்னு பிரிச்சிருக்கான். எத்தனையோ திவ்யதேசங்கள் பிரிக்கப்பட்டிருந்தாலும் திவ்யதேசங்களுக்குள்ளே மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக பிரதான திவ்யதேசமாக விளங்குவது எது அப்படின்னு கேட்டா திருவரங்கம் எனப்படக்கூடிய அற்புதமான பெரிய பெருமாளாம் ஸ்ரீ ரங்கநாதன் எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய க்ஷேத்திர விசேஷம். 12 ஆழ்வார்களும் பாடின பெருமையுடைய பெருமாள் பெரிய பெருமாள் என்னும் ஸ்ரீ ரங்கநாதன். சுவாமி தேசிகன் ஒரு பாட்டினாலே இந்த க்ஷேத்திரத்தின் மகிமை இதனை அருளி செய்கிறார். ஆராத அருளமுதம் பொதில்ந்த கோவில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில், தோலாத தனி வீரன் தொழுத கோயில், துணையான வீடனர்க்கு துணையாம் கோவில், சேராத பயனனைத்தும் சேர்க்கும் கோயில், செழுமறையில் முதலெழுத்து சேர்ந்த கோயில், தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோவில், திருவரங்கம் என திகழும் கோயில் தானே. அது நம்முடைய பாக்கியம்னு வர்ணிக்கிறார். உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னாரு? நினைச்ச நாளில ஓடி போய் ரங்கநாதனை சேவிக்கிற பாக்கியமா.
திருஷ்யதே ரங்கமத்தியே என்று 2 ஆற்றின் நடுவில் பெருமாள் சேவை சாதிக்கிறான். எங்க இருந்த பெருமாள்? எங்கேயோ இருந்த பெருமாள். எங்க இருந்தான்? அயோத்தியில இருந்தான். அயோத்தியை தாண்டி இருந்தான். எங்க? பிரம்மலோகத்தில் இருந்த பெருமாள் அவன். பிரம்மலோகத்தில் இருந்த பெருமான். ஆராத அருளமுதம் பொதிந்த கோவில், அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதமா இருக்கக்கூடியவன் அவன். நம்ம அனுகிரகம் பண்ணும்பொழுது ஆராத அருள் அமுதம், அருள் அமுதம் அப்படின்ட்டார். அருள் அப்படின்னா அனுகிரகம்னு பேரு. அந்த அனுகிரகம் கிருபை. அப்படி ரங்கநாதனை சேவிக்க போறான் ஒருத்தன். இது ஒரு சேவிச்சதில்லை. ராஜபாளையத்தில் உபன்யாசம் கட்டுட்டு இன்னைக்கு தான் அவனுக்கு ரங்கநாதனை சேவிக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. இவ்வளவு நாள் நம்ம இங்கே இருந்துட்டோமே, பக்கத்தில் தானே, இங்கேருந்து 3 hours டிராவலிங் தானே, ஒரு நாள் போய் சேவிக்கலாம்னு போறான். அப்படி ஜம்முன்னு படுத்துட்டு இருப்பேன். அவருக்கு என்ன சுவாமி ராஜா, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்ணதை பற்றி ஏதாவது விசாரம் உண்டா? பேட்டரி விலை கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா, லித்தியம் விலை ஏறி இருக்கா, இறங்கிருக்கா, இல்லை ஃபோனு டிவி ஐபேடெல்லாம் ஏறி இருக்கா, இறங்கிருக்கா, இதெல்லாம் பார்க்கணுமா? அவருக்கு பெட்ரோல் டீசல் விலை இறங்கிருக்கா, ஒரே நாளில் தங்கம் விலை 960 ரூபாய் ஏறி போச்சுன்னு பயத்தை கலக்கணுமா? அவருக்கு என்ன சுவாமி, அவர் பாடுக ஜம்முன்னு படுத்துட்டு அப்படி வருத்தம் இருக்கச்சே ஒருத்தன் போனான்னா, ஏண்டா இத்தனை நாள் என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணலை? நாம நல்லா வந்தானே, எதுக்கு வந்த? இவ்வளோ நாள் வரலையே, இன்னைக்கு மட்டும் ஏன் வந்து கேட்போம் நம்ம. ஆனால் அவன் பார்க்கச்சே சுவாகத உதார நேத்திரம் அப்படின்னார். உள்ள வரச்சேவே நம்மளை அப்படியே பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னார், அப்படியே கண்ணாலேயே நம்மளை கூப்பிடுவானாம். அப்படியே கண்ணாலேயே கூப்பிடுவான். விபீஷணனை ஏற்கலாமா கூடாதா, விபீஷணனை ஏற்கலாமா கூடாது பெரிய விசாரம் நடந்தது கடற்கரையில். நிறைய பேர் தடுத்தா. ராமன் விபீஷணனுக்கு அபயப்பிரதானம் பண்ணுவேன்னு சொல்லிட்டான். போய் அழைச்சுன்னு வாடா அப்படின்னா சுக்ரீவனை. எந்த சுக்ரீவன் தடுத்தானோ அந்த சுக்ரீவன் அனுப்பி நீ போய் ராமனை விபீஷணன் அழைச்சுன்னு வா அப்படின்னு வரான். 2 பக்கமும் குரங்கெல்லாம் கட்டா கபடாலாம் வச்சுட்டு இருந்தோம். அடிக்கலாம் கொதிக்கலாம்னு. ஏன்னா ராட்சசன். ஒரு க்ஷணம் அப்படி இருந்தா உடனே பெருமாளுக்கு ஆபத்தை உண்டு பண்ணிடுவான். அந்த பயத்தினால இவன் என்ன பண்றா, கையில எல்லாம் வெப்பன்ஸோட ரெடியா நிற்கிறா. அங்க இறங்கிட்டான், இங்க நிற்கிறா ராமபிரான். அங்கேருந்து வரான் விபீஷணன். வரச்சே அவன் பார்க்கிறான் ராமன். அப்படியே கண்ணுல கருணை ததும்புறான். அப்படியே கண்ணை ஏற்கனவே தாமரை போன்று இருக்கக்கூடிய அந்த கண்ணு இப்ப அகன்று விரிந்து, எவ்வளவு நாளாச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கான்டா அவன் நம்மளை பார்க்கறதுக்கு, இவ்வளவு சிரமப்பட்டு நம்மளை பார்க்கறதுக்கு வந்திருக்கான்ல அவன். டேய் வழி விடுங்கடா, வரட்டும்டா வரட்டும்டா, விபீஷணா பயப்படாத, இவெல்லாம் நம்மளை சேர்ந்தவாதா, என்னமோ இன்னைக்கு கோபமா இருக்கா, அப்புறம் பாரு நீ நம்ம ஆளு தெரிஞ்ச உடனே மணவாடு அப்படின்னு உடனே அவளுக்கு உன் பேர்ல ஒரு அபிமானம் வந்துடும், அப்படின்னு உடனே ஒரு அபிமானம் வந்துடும் பாரு அப்படின்னாச்சே. அதை வாயால சொல்லல, கண்ணால தான். சுவாகதோதார நேத்ரம், அப்படியே சுஸ்வாகரம் சொல்றான். வா வா உள்ள வா வா, அங்க படி இருக்கு பார்த்து வா, ஏய் கொஞ்சம் வந்துக்கோ வழி விட அவனுக்கு அப்படின்னு கண்ணாலேயே பேசுறானா. அதெல்லாம் எங்க சுவாமினார் வால்மீகி ராமாயணத்தில் வர்ணிச்சுட நினைச்சுக்காத. இன்னைக்கு ரங்கநாதனை நீ சேவிக்க போகச்சேவும் ஒரு சேதனன், ஒரு ஜீவன் நம்மளை போல சாமானிய ஒருத்தன் போய் நிக்கச்சே கூட ரங்கநாதன் அப்படி கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள், கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து. சீதை கேட்டா ஹனுமான் இடத்துல ராமனை பத்தி 2 வார்த்தை சொல்லினார். ராம கமல பத்ராட்சா சர்வசத்வ மனோகரஹானர். சீதை என்ன பண்ணிட்டா, அனுமார ஃபெயில் அப்படின்ட்டான். அனுமாருக்கு ஃபெயில் போட்டான். ராமனை பத்தி 2 வார்த்தை சொல்லிடானா, வர்ணிக்க வேண்டாமா, அப்படியே அப்படியே ரசிக்க வேண்டாமா? ராமனா கண்ணு தாமரை மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருப்பான், நல்லவன் வல்லவன், நல்லா இருப்பான். அவ காத்துன்னு இருக்கா. மொத்தம் மொக்கான மொக்கையே அந்த ராட்சசிகள்லாம் அவளை மிரட்டின்றது. ராமன் எந்த பக்கத்தில் இருக்கான்னு தெரியல. இதுவரை ராமன் அவ பார்க்கல, தெரிஞ்சுக்கல விஷயத்த. அவ மனசு குளிர்ற மாதிரி நன்னா 4 வார்த்தை நிறக்க சொல்ல வேண்டாமோ? ஹனுமான் ஃபெயில் தான். ஏண்டா ஒரு சூர்பனக அனுபவிச்ச அனுபவம் கூட உங்ககிட்ட இல்லையேடான்ட்டா சீதை.